எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கே போனீங்க, லாங் வீடியோ எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் யாழன் பர்த்டே அப்போ பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் முன்னாடி எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ அதனால் ஒரு 1 வீக் கிட்ட அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ இப்போ பேக் டு மை ஹோம். ஸோ அதனால் எல்லாமே வந்து நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் இப்போ ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். வீட்டில் எது இருக்கோ இல்லையோ சமைக்கிறதுக்கு காய்கறி இருந்தாலே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலையாக இன்றைக்கி ஈவினிங் தான் வந்தோம். வந்த உடனே வந்து மார்க்கெட் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடலான்னு வந்தாச்சு. அண்ட் இப்போல்லாம் யாழனுக்கு வந்து 2 வீலரும் பழக்கிறோம். ஏன்னா ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். நான் சொல்ல மறந்துட்டேன். நிறைய பேர் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த வருஷத்தோட இன்னொரு கோல் வந்து ஜிம் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அதனாலேயே வந்து 2 வீலர் இப்போ அடிக்கடி எடுக்கிறதுனால யாழனையும் வந்து 2 வீலர்லேயே வச்சு பழக்கிறோம். நாங்கள் வாங்கிட்டு வரும்போது டைம் வந்து கொஞ்சம் ஈவினிங். அப்போ எனக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற வேண்டி இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து என்னோடய டின்னரையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே சைடில் வந்து இந்த மீல் ப்ரிப்பும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா குக் இப்போ இல்லை, நான் தான் எல்லாமே அகைன் மேனேஜ் பண்ணணும். ஸோ ஒரு 4 டேஸ்க்காவது குக்கிங் வந்து ஒரு கடியாக இல்லாமல் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் சைட் பை சைட் டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ப்ரெப்னா ஒன்றும் பெருசாலாம் நான் பண்ணல. ஆக்சுவலாக டீப்பான மீல் ப்ரெப்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு இன்னும் பெருசாக ஐடியா இல்லை. அதனால நான் அதெல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் உரித்து பேஸ்கெட்டில் போட்டு வைக்கிறது. ஸோ எதெல்லாம் வந்து கட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இதெல்லாம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மீல் ப்ரெப். ஸோ வந்த உடனே இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஐயோ என்னடா சமைக்கிறது அப்படின்றது வந்து மைண்டில் இருந்து எடுத்துகிட்டு ஓகே இது இருக்குது, இதை போட்டு இப்படி சமைச்சிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஒரு குயிக் ஐடியா ஏதாவது வரும்ன்றதுக்காக தான் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. அண்ட் நான் 1 வீக்குன்னு சொன்னேன். 1 வீக்லாம் இல்லை, அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அம்மா வீட்டில் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடு வந்து பார்த்தா அவ்வளோ நாஸ்தியாக இருந்தது. இத்தனைக்கும் நான் இன்பிட்வீன் வந்து ஏதாவது பிராண்ட் ஷூட்ஸ் இருக்கும், ரீல்ஸ்க்காக வந்துட்டு தான் போனேன் ஷூட் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் நான் வந்து எதையுமே தொடாததுனால ரொம்ப நிறைய வேலை இருக்க மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜ் நான் டீப் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போதைக்கு அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வைப் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காய்கறியும் வந்து ரொம்ப நிறைய வாங்கலை. ஜஸ்ட் அவரைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் மட்டும்தான் வாங்கினேன். அண்ட் டெய்லி யூஸ்க்கு தேவையான இந்த கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், இதை மட்டும் தான் வாங்கியிருந்தேன். காய்கறி வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி வாங்கலை. ஏன்னா வாங்கி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அதனால் இப்போதைக்கு என்ன தேவையோ, இல்லை இது கேரட் பீன்ஸ்லாம் இருந்தால் டக்குன்னு புலாவ் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம், கிச்சடி பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து எப்போவுமே மேண்டேட்ரி நான் வந்து வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி எது மேண்டேட்ரியாக தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தட் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ
ஸோ சைடில் இவ்வளோ வேலை போயிட்டு இருந்ததுனால டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக இட்லி மாவு கடையில் வாங்கிட்டேன். ஸோ இட்லி வந்து ஊற்றியாச்சு. சட்னி வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் அரைச்சிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்போவுமே தக்காளி சட்னி தான். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த தேங்காய் சட்னியை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காது அப்படிங்கிறதுனாலே பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 8-8:30 போல் யாழனோட ஸ்லீப்பிங் டைம். இப்போ வந்து பால் கட் பண்ணியாச்சு. நைட்டு நான் வந்து ஃபீடிங் பாட்டிலையும் பால் கொடுக்குறதில்ல. ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் பால் கொடுக்குறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு வாட்டி பால் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் தூங்கி எழுந்த உடனே ஒரு வாட்டி பால் கொடுப்பேன். நைட்டு தூக்கம் வந்துச்சுன்னா அவர் இப்படி தான் பயங்கரமாக அழுவார். ஸோ அப்போ வந்து அவர் தோளில் போட்டு கொஞ்சம் தட்டினோம் அப்படின்னா தூங்குவார். அண்ட் எஸ், நான் பாசிஃபையர் இப்போ இதுக்காகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தூங்கும் போது மட்டும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பா டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு தூங்க வைக்கிறதெல்லாம். ஸோ நான் மற்ற ஒர்க்லாம் ஏதாவது இருந்தால் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி என்னோடய ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் நான் இதை வந்து பண்ணேன். ஒரு சில ட்ரெஸ் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற ட்ரெஸ் மட்டும் ஆஃப் ரேட் இல்லை லெஸ் தென் ஹாஃப் ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்தேன். மற்றது எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன். ஷிப்பிங் மட்டும் யாருக்காவது வேணும்னா அவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே வந்து உட்காந்து வேலை மெனக்கிட்டு இன்றைக்கி எல்லா வேலையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு காலையிலே குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஜிம் செஷன் பற்றி என்னால் பெருசாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் இப்போ தான் ஒரு 1 வீக்காக போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 9 days ஆகிடுச்சு இன்னியோட. பட் நான் வந்துட்டு அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இன்னும் ஃபீல் பண்ணலை. அதெல்லாம் எடுக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜிம் போயிட்டு வந்தால் இப்போல்லாம் கொஞ்சம் பசிக்குது. அண்ட் எப்போவுமே யாழனுக்கு மட்டும் சுண்டல் லைட்டாக ஏதாவது செய்வேன். ஸோ ஒய் நாட் நம்மளும் சாப்பிடலாமே, இனிமேல் பசிக்குது, வேறு எதுவும் பெருசாக வந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சும்மா இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். மேங்கோ வாங்கிட்டு வந்ததுனால அதை லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த சுண்டலோடு ஆட் பண்ணி சாப்பிட்டேன். இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களான்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு எனக்கே தோணுச்சு, அதனால சரி குயிக்காக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணியாச்சு. அண்ட் ஜிம் வந்து நாங்கள் ஈவினிங் தான் போகிறோம். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே சேர்ந்து போகிறோம். ஆக்சுவலாக நான் மட்டும் போகல. ஸோ ஒரு கப்புள் டைமாக கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. யாழனோட தாட்ஸ் எதுவுமே வராமல் கொஞ்சம் ஃப்ரீயாக 2 பேரும் வந்து பண்ணுறோம். அண்ட் போகும்போது அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் வந்து ஜிம் போவோம். ஸோ இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு ரொட்டீன். ஸோ இப்போதைக்கு வந்து என்னோடய ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கனால வீடியோவுக்கு என்னால் தனியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா ஜிம் போகிறதே வந்து ஒரு 2 hours போயிடுது. அதுக்கு வந்து யாழனை ப்ரிப்பேர் பண்ணி அம்மா வீட்டில் கொண்டு போய் விடுறது அது ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் ஃபோக்கஸ்டாக என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. அட் த சேம் டைம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருந்தேன். அதனால் அதையும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் பெருசாக என்னால் போட முடியல. அண்ட் ஸ்லீப் ட்ரைனிங் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ டெடிக்கேட்டடாக அதுக்காகவே
நான் வந்து பேசுகிறேன். பட் என்னால் வந்து டாக்குமெண்ட் பண்ண முடியல எதையுமே. ஸ்லீப் ட்ரைனிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாழன் பால் குடிக்காமல் த்ரூ அவுட் த நைட் தூங்குறான். பட் நடுவில் எந்திரிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எந்திரிப்பான். பட் அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஜிம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சில டியூட்டிஸ்லாம் இருக்கும். கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். அண்ட் டெய்லி யாழன் விளையாடுறானோ இல்லையோ அவனோட டாய்ஸ் எல்லாம் வச்சு நான் தான் விளையாடிட்டுருக்கேன், விளையாட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே அப்படியே இழுத்து போட்டு அப்படியே அங்கங்கே கிடக்கும். ஒரு கொஸ்டின் வந்திருந்தது, எப்படி எப்போவுமே வீட்டை நீட்டாகவே வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக உண்மைலாம் கிடையாது. வீடு வந்து எப்போவுமேலாம் நீட்டாக இருக்காது, எஸ்பெஷலி ஹால் வந்து நீட்டாக இருக்காது. ஏன்னா யாழ் ஏதாவது இழுத்து போட்டுகிட்டே இருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் அடிக்கடி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால மேபி உங்களுக்கு நீட்டாக தெரியலாம். பட் பார்க்குற எனக்கு பயங்கரமாக தலைவலி வரும். இன்னும் இப்படி இருக்குது வீடு, ரொம்ப கிளம்ஸியாக இருக்கே அப்படின்னு சம்டைம்ஸ் கோவம்லாம் வரும் எனக்கு வீடு இந்த மாதிரி கலைஞ்சு கிடக்கிறத பார்த்தா. பட் பேபியோட ஃபேஸ் இப்படி இருக்கும்போது வேறு வழியே இல்லை, எனக்கு இப்படி தான் இருந்தாகணும். காலையில் இன்ஸ்டாகிராமில் போட்டது ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர்லேயே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் டிஸ்பேச் பண்ண முடியும் என்னால். பட் அப்போ லாஸ்ட் மினிட்ல பேக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் என்னால் அயர்ன் பண்ண முடியல, சாரி. ரிசீவ் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னால் அயர்ன் பண்ண முடியல, வெரி சாரி. எனக்கு கொஞ்சம் கூட டைமே கிடைக்கல. அதனால தான் நான் அப்படியே பேக் பண்ணிட்டேன். சரி உங்களுக்கு சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் பேக்கிங்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும் பேக் பண்ணும் போது அப்படின்னுக்காகவே இந்த மாதிரி கவர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஈஸியாக வந்து அப்பப்போ எழுதி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவேன். இது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது. பட் இது அமேசானில் கிடைக்கிது கம்மி விலைக்கு. நான் பக்கத்தில் கேட்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. பட் அமேசானில் கம்மி ப்ரைஸ்க்கே கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபாலோவர் யாராவது இருக்கீங்க அண்ட் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருந்தேன். அதை பற்றி நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வந்து கிரேடில் கொடுத்துருந்தேன். எஸ், அது யூஸ்டு கிரேடில் தான், யாழனோடது. பட் யாழன் 1 வீக் கூட அது யூஸ் பண்ணலை. அதனால் அப்படியே அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். இதை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு விமன் கம்யூனிட்டியை பில்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதை கொடுக்கறதுல எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போகணும். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஒரு கரெக்டான ஒரு ஸ்லீப்பிங் டைம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் கூட நடுவில் எடுத்துக்கிட்டேன். அதுவும் ஒரு ரீசன் என்னால் வந்து வீடியோ போட முடியல. ஒரு 4-5 டேஸ் எடுத்துக்கிட்டேன். பட் அது அடிக்டிவ் அப்படிங்கிறதுனால டாக்டர்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணி இப்போ அண்டர் சம் அதர் மெடிக்கேஷன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. எஸ், உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வ்ளாகில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.